காலந்து என்று சொல்லுகின்ற ஒரு தேசமானது கடல் மட்டத்துக்கு கீழாக எத்தனையோ அடிகளுக்கு கீழாக இருந்தபடினாலே அந்த தேசத்தை சுற்றிலுமாக கடல் தண்ணி உள்ளே வராதபடிக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டை அமைத்திருந்தார்கள். ஒரு நாள் மாலை வேளையிலே பீட்டர் என்று சொல்லுகின்ற தம்பி அந்த பக்கமாக வருகிறார். அந்த பக்கமாக வருகின்ற பொழுது அந்த சுவர் எழுப்பப்பட்டிருந்த சுவரிலே சிறிய ஓட்டையின் வழியாக அந்த கடல் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. இவன் அந்த சூழ்நிலையை உணர்ந்து விட்டான். மௌனமாய் இதை கண்டு கடந்து போய்விட்டால் தேசம் எல்லாம் காலை வேளையிலே அலைந்து போய்விடும் என்பதை அறிந்த அந்த சிறு பையன் கூப்பிட்டான், கத்துனான், ஐயோ ஓடி வாருங்கள், நம்முடைய தேசம் அழிய போகிறது என்று கத்தினான். யாரும் அல்ல, அவன் சிறிய பிஞ்சு கைகளினாலே அந்த ஓட்டையை அடைத்துக் கொண்டு நின்னான். யாரும் அல்ல, 2 கைகளை வைத்து அடைத்தான், தன்னுடைய சரீரத்தை வைத்து அடைத்தான், கால்களை வைத்து அடைத்தான். கடைசியாக இரவெல்லாம் அந்த ஓட்டையை அடைப்பதற்காக அவன் பிரயாசப்பட்டபடினாலே காலை வேளையிலே அந்த குளிர் தண்ணினாலே மரித்து போனான். அந்த மரித்து போன சரீரம் ஊதி 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 அப்படியே அந்த ஓட்டையை அடைத்து விட்டது. தண்ணீர் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. காலை வேளையிலே இந்த பீட்டரை தேடி அவருடைய குடும்பத்தினர் வந்த பொழுதுதான் அவருடைய தியாகம் தெரிந்தது. மக்கள் எல்லாம் அவருடைய தியாகத்தை பாராட்டினார்கள். இதோ பீட்டர் ஜீவனை கொடுத்ததினால நம்ம எல்லாம் காக்கப்பட்டோம் என்று அந்த கடற்கரையிலே பீட்டருக்காக ஒரு அருமையான சிலை ஒன்றை வைத்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும்படியாக மன்றாடும்படியாக ஒரு மனிதனை தேடினேன், ஒரு மனிதனையும் காணேன். எத்தனை பேர் மன்றாடுகிறீர்கள்? எத்தனை பேர் கண்ணீரோடு கூட குடும்பத்துக்காக திறப்பிலே நிற்கிறீர்கள்? சபைக்காக திறப்பிலே நில்லுங்கள், குடும்பத்துக்காக திறப்பிலே நில்லுங்கள், நாட்டிற்காக திறப்பிலே நில்லுங்கள். இது மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது மன்றாடுகிற காலம், மன்றாடுகிற காலம்.